எல்லாருக்கும் வணக்கம். எங்கே ஆளக்கானன்னு பார்க்குறீங்களா? சில பேர் இப்படி தாங்க படுத்து தூங்கிட்டு தூக்கத்தில் இருப்பாங்க. அப்புறம் படுக்கையிலேருந்து இப்படி எந்திரிக்கும் போது சடாறு தலை சுத்தல் வரும். சில பேர் இருப்பாங்க உட்காந்துருப்பாங்க, இப்போ சேரில் உட்காந்துருப்பாங்க, உட்காந்துட்டு ரொம்ப நேரம் உட்காந்துட்டு திடீர்னு ஒரு நியூஸ் வருது, டக்குன்னு எந்திரிக்கணும் அப்படிங்கும்போது டக் அப்படின்னு எந்திரிப்பாங்க. டக்குன்னு எந்திரிக்கும் போது அந்த தலை சுத்தல் ஒரு மாதிரி மயக்கம் மாதிரி ஏற்படும். இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, ஃபுல்லாக சாப்பிடுவாங்க, வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு அந்த உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இங்கே வந்து தொண்டன் அப்படிங்கிறது அநேகமான மூளையை எடுத்துக்கிறேன். நம்ம நிறைய சாப்பிட்டு இருந்தோம்னா நம்ம வயிற்றுக்கு நிறைய உணவு இருக்கும். அப்போ அந்த வயிற்றில் இருக்க உணவை செரிமானம் பண்ண நிறைய ரத்த ஓட்டம் தேவைப்படும். அப்படி நிறைய ரத்த ஓட்டம் தேவைப்படும் போது மற்ற இடத்துக்குலாம் வந்து ரத்த ஓட்டம் கிடைக்காது. அந்த சமயத்தில் வந்து சில சமயம் மயக்கம் ஏற்படலாம். ஸோ நான் ஏன் இப்படி இந்த மயக்கத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கிறேன், படுத்திருக்கும் போது உட்காந்து இருக்கும்போது சாப்பிட்றது பின்னாடி அப்படின்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்றேன்னா, இதை தான் வந்து ஹைப்போடென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், குறைந்த ரத்த அழுத்தம். இப்போ ரத்த கொதிப்பு குறித்து நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் எப்படி ரத்த கொதிப்பு எப்படி மெஷர் பண்ணணும், நார்மல் ரத்த கொதிப்பு அளவுகள் என்ன, எப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோஸ்ல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க குறைந்த ரத்த அழுத்தம்னா என்ன, அதை பத்தி நம்ம கவலைப்படணுமா அப்படின்ட்டு. ஸோ குறைந்த ரத்த அழுத்தம்ங்கிறது எப்போ நார்மல், எப்போ அதை குறித்து கவலைப்படணும், அப்படி குறைந்த ரத்த அழுத்தம் வரும்போது என்ன ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கான வீடியோ. வெல்கம் டு அவர் சேனல் டாக்டர் கார்த்திகேயன். இது வரைக்கும் நான் போட்டிருந்த வீடியோஸ் பார்த்தா எல்லாருக்குமே தெரியும் நார்மல் ரத்த அழுத்தம் எவ்வளோ அப்படின்னு நான் கேட்டா கரெக்டா சொல்லிடுவீங்க. 120 சிஸ்டோலிக் பிளட் பிரஷர் அளவுகள், 80 டயஸ்டோலிக் பிளட் பிரஷர் அளவுகள். ஸோ 120 கீழ் 80 அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ எப்போ வந்து ரத்த அழுத்தம் கம்மி குறைவு அப்படின்னு சொல்லுவோம். சில பேருக்கு வந்து 110 இருக்குது, சில பேருக்கு 100 இருக்குது, சில பேருக்கு 90 இருக்குது, சில பேருக்கு 80 இருக்குது, சில பேருக்கு 70 கூட இருக்குது. அதே மாதிரி டயஸ்டோலிக் இதுவுமே வந்து சில பேருக்கு வந்து 70 இருக்குது, சில பேருக்கு 60 இருக்குது, சில பேருக்கு 50 கூட இருக்குது. ஸோ இப்போ இந்த அளவுகளில் எந்த அளவுக்கு கீழே போனா குறைந்த ரத்த அழுத்தம், யூஸ்வலா குறைந்த ரத்த அழுத்தம் அப்படின்னு நாங்க சொல்லக்கூடிய அளவுகள் அப்படிங்கிறது 90 கீழ் 60. இது கணக்கு கிளாஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு பாக்குறீங்களா? ஸோ எனிவே இதுதான் 90 கீழ் 60 குறைந்த ரத்த அழுத்தம் அப்படிம்போம். ஆனா இது ஒரு டேஞ்சர் கிடையாது. எப்போ ரத்த அழுத்த அளவுகள் 90-60 இருக்கு, ஆனா உங்களுக்கு வேற எந்த தொந்தரவுமே இல்ல, இந்த தலை சுத்தலோ வாந்தி மயக்கம் போன்ற எந்த பிரச்சனையுமே கிடையாது, எந்த சிம்டமுமே கிடையாது அப்படிங்கும் போது 90 கீழ் 60 அப்படிங்கிறது நார்மல் தான். ஆனா எப்ப நம்ம பயப்படணும் அப்படின்னா இந்த பிபி அளவுகளோட சேர்ந்து சில தொந்தரவுகளும் சேர்ந்து கூடவே வருது. இல்லைன்னா வந்து நார்மலா உங்களுக்கு வந்து ரத்த கொதிப்பு அளவுகள் 110 இருக்குது. ஸோ இப்படி 110 இருக்கிறது திடீர்னு காலையில் 110 இருக்குது, திடீர்னு அப்படியே டிராப் ஆகி 90க்கு வருது அப்படின்னா ஸோ அப்போதான் நம்ம வந்து உண்மையிலேயே பயப்பட வேண்டிய நேரம். ஸோ சடன் டிராப் இன் பிளட் ப்ரெஷர் அப்படிங்கிறது தான் நம்ம ரொம்ப பயந்துக்கணுமே தவிர நார்மலாக கிரானிக்காக ரொட்டீனாக இருக்கக்கூடிய 90 கீழே 60க்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. 90க்கு கீழே பிபி போகுது, 80 அந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி இந்த டயஸ்டோலிக் வந்து 60க்கு கீழே போயிடுச்சு, 50 40 இருக்கு அப்படின்னா அந்த சமயத்தில் சிம்டம் இல்லைன்னா கூட ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறது பெட்டர். யாருக்கு வந்து இந்த கேட்டகரி வருங்க, இந்த 90 கீழே 60 அப்படிங்கிற இந்த கேட்டகரி, இந்த குறைந்த ரத்த அழுத்தம் யாருக்கு வரும்? மிக பொதுவான காரணம் யாருக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா வயதானவங்களுக்கு வரும். வயதானவங்களை வந்து 10 to 20% பேருக்கு வந்து நார்மலாவே அவங்களுக்கு வந்து ரத்த அழுத்த அளவுகள் வந்து குறையும். ஃபர்ஸ்ட்ல நான் சொன்ன பாத்தீங்களா, படுத்திருந்து எந்திரிக்கிறது, அப்புறம் உட்காந்துட்டு இருக்கும்போது டக்குன்னு எந்திரிக்கிறது, சாப்பிட்டு பின்னாடி வரக்கூடிய மயக்கம். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட பிரேயர்ல நின்றுகிட்டே இருப்பாங்க, நின்றுட்டு இருக்க அப்படியே சாஞ்சு விழுந்துருவாங்க, பொத்துன்னு மயக்கம் போட்டு விழுவாங்க. இது யங் பீப்புள்ல அதிகமா குறைந்த வயது உள்ளவங்கள்ல இதை பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் குறைந்த ரத்த அழுத்தம் ஏற்படுறதுங்கிறது நார்மல். இது பிசியலாஜிக்கல் ரெஸ்பான்ஸ் சொல்லுவோம். இது ஆட்டோமேட்டிக்கா கரெக்ஷன் ஆகிரும். ஆனா சில பேருக்கு வந்து சில பிரச்சனைகள்னால இந்த ரத்த அழுத்தம் குறையுது அப்படிங்கும் போதுதான் நம்ம பயப்படணும். ஃபர்ஸ்ட் யாருக்கெல்லாம் நார்மலாவே கம்மியா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ பிரெக்னன்சி கர்ப்பகாலம் வருதுங்க, கர்ப்ப காலத்துல ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த உடம்புக்குள்ள நடக்கிற மாற்றங்களால ரத்த அழுத்தம் குறையறதுக்கான வாய்ப்புகள் நார்மலா இருக்கு. அப்புறம் ரெண்டாவது தைராய்டு அளவுகள். இந்த தைராய்டு அளவுகள் வந்து குறைவா இருந்து ஹைப்போ தைராய்டு அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த சமயத்துல ரத்த அழுத்தம் குறைய வாய்ப்பு உண்டு. அடுத்து சர்க்கரை அளவு. இந்த சர்க்கரை அளவு குறைவா போகும்போது நம்மளுக்கு ரத்த அழுத்தம் குறையறதுக்கான வாய்ப்பு உண்டு. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே ரத்த அழுத்தம் இருந்து அதுக்கான மாத்திரைகள் சாப்பிட்றோம்னு வைங்களேன், நிறைய மாத்திரைகள் வந்து நம்ம ரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடிய தன்மை உடையவை. முக்கியமா ஆன்டி பிபிக்காக ரத்த அழுத்தம் குறையறதுக்காக நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா மெடிசனுமே வந்து அதோட ப்ராப்பர்ட்டியை அந்த ரத்த அழுத்தத்தை குறைக்கிறது தான். நம்ம
நம்ம அதிகமான டோசேஜோ இல்லை வேறு காரணங்களாலேயோ நம்ம உடம்புல வேறு பிரச்சனைகளாலேயோ இந்த டோசேஜ் அதிகமாகும் போதோ என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு டக்குன்னு ரத்த அழுத்தம் குறையறதுக்கான வாய்ப்பு ஏற்படுது. அப்புறம் இதயத்தில் வந்து கோளாறுகள் அதாவது இதயம் ஃபெயிலியர் ஆகலாம், ஹார்ட் ஃபெயிலியர் ஆகலாம், இல்லை இதயம் துடிதுடிப்பு இருக்கு பார்த்தீங்களா, அந்த துடிதுடிப்பு இந்த அரித்மியால பிராடிகார்டியான இதய துடிப்பு குறைவாகவும் இருக்கலாம், டாக்கிகார்டியான இதய துடிப்பு அதிகமாகவும் இருக்கலாம். இந்த ரெண்டு கண்டிஷன்லையும் பல்வேறு காரணங்களால வந்து பிபி குறையறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படலாம். அதனால இதய கோளாறுகள் இருந்தாலும் நம்மளுக்கு பிபி பொதுவாக குறைஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்புறம் ரொம்ப நேரம் வெயில்ல வேலை செய்யறோம் அப்படின்னா கூட சாதாரணமா இந்த வெயிலேயே இருக்கிற சிச்சுவேஷன்ல கூட ஹீட் எக்ஸாஷன் சொல்லுவோம். வெப்பத்தினால அதீத வெப்பத்தினால நம்ம உடம்பு டயர்ட் ஆகிறது. ஸோ அதனாலேயே நம்மளுக்கு வந்து குறைந்த ரத்த அழுத்தம் ஏற்படலாம். இன்னொரு அரிதான காரணம் கல்லீரல், லிவர் டிசீஸ், கல்லீரல் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் இந்த ரத்த அழுத்தம் குறைவா இருக்கலாம். ஸோ இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ரத்த அழுத்தம் குறைவாகவே இருக்கு, ஆனா உடம்புல ஏதோ ஒரு வியாதினால இந்த ரத்த அழுத்தம் குறைவா இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை நம்ம குணப்படுத்தணும்னா ஆட்டோமேட்டிக்கா ரத்த அழுத்த அளவுகளும் அதிகரிக்கும். ஆனா இன்னொரு விதமான ரத்த அழுத்தம் குறைவை பத்தி நான் சொன்னேன் இல்லையா, சடன் திடீர்னு வந்து 110 இருந்து உங்களுக்கு 90 அப்படின்னு வருதுன்னா இதான் சடன் டிராப். இந்த சடன் டிராப் திடீர் குறைவு ஏற்படுதுன்னா அது ரொம்ப டேஞ்சரான காரணங்களால தான் ஏற்படும். கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் கொடுத்தே ஆகணும். அது என்ன பிரச்சனையோ அதை நம்ம இமீடியட்டா அட்ரஸ் பண்ணி ஆகணும், கொடுத்தாகணும். இல்லைன்னா வந்து பெரிய டேஞ்சர், உயிருக்கே டேஞ்சர் ஆகக்கூடிய விஷயம் திடீர் சடன் டிராப்ங்கிறது, திடீர்னு குறையக்கூடிய ரத்த அழுத்த குறைவுங்கிறது. ஸோ எதனால இது குறையலாம்? ஃபர்ஸ்ட் காரணம் வந்து ரத்தம், லாஸ் ஆஃப் பிளட் தாங்க. ஏதோ ஒரு காரணத்தால ரத்தம் எங்கேயோ லீக் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். சோ ரத்தம் வந்து எங்க லீக் ஆகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஒருவேளை குடல் பகுதியில லீக் ஆகலாம், இல்ல ரத்தம் தான் லீக் ஆகணும் இல்ல, ரத்தத்துல இருக்கக்கூடிய அந்த ஃப்ளூயிட் எல்லாம் வந்து லீக் ஆகும். இப்ப ஏற்கனவே அந்த டெங்கு வியாதி பத்தி எல்லாம் காமிச்சேன். அந்த தேர்ட் ஸ்பேஸ்னு நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற எங்கெல்லாம் அந்த ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கோ, ஃப்ரீ வேக்கண்டா இருக்கோ, அந்த வேக்கண்ட் ஏரியாலாம் போய் ரத்தமோ இல்ல வேற ஃப்ளூயிடோ ரத்த குழாயை விட்டு, இந்த ரத்த குழாயை விட்டு வெளியே போயிடும். ஸோ அப்படி வெளியே போகும்போது என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா மிக வேகமா டக்குன்னு ரத்த அழுத்த அளவுகள் குறையுது. ரெண்டாவது, நம்ம பாடியோட டெம்பரேச்சர், நம்ம உடல் வெப்பநிலை அப்படிங்கிறது, உடல் வெப்பநிலை வந்து அதிகமா இருந்தாலும் கம்மியா இருந்தாலும் இந்த இரண்டு கண்டிஷன்லயுமே நம்மளுக்கு ரத்த அழுத்தம் குறையறதுக்கான வாய்ப்பு உண்டு. மூணாவது மிக மிக முக்கியமான டேஞ்சரான சிச்சுவேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா செப்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உடம்பு முழுக்க பரவக்கூடிய ஒரு நோய் தொற்று. ஒரு கிருமி இருக்கலாம், அந்த கிருமி வந்து ஒரு சின்ன ஒரு கண்ணிலையோ காதுலையோ இல்ல கையிலையோ ஏதோ ஒரு இடத்துல தொற்றை ஏற்படுத்திருக்கலாம். ஆனா இந்த தொற்றுங்கிறது நம்ம ரத்தத்துல கலந்து நம்ம உடம்பு முழுக்க எல்லா பகுதிக்கும் அந்த தொற்று போகும்போது ரத்த அழுத்தம் டேஞ்சரஸா டிராப் ஆகும், மிக வேகமா டிராப் ஆகும். அடுத்து ரொம்ப காமனான காரணம் வாந்தி, டயரியா. அதாவது உடம்புல இருக்கக்கூடிய அந்த நீர் சத்தோ உணவு சத்தோ இது வந்து வாய் வழியா வெளியே போனாலும் சரி, இல்ல டயரியாவோ பின்னாடி போனாலும் சரி, எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க வாந்தி டயரியாலாம் அதிகமா இருக்கோ அவ்வளவுக்கு எவ்வளவு ரத்த அழுத்தம் மிக வேகமா குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கு, சடன் டிராப் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ரொம்ப அரிதான காரணங்கள்ல வந்து இந்த சடன் டிராப் வந்து மருந்துகளால வராது. ஆனா சில சமயம் சில ஒவ்வாமை அலர்ஜினால வந்து திடீர்னு அப்பதான் புதுசா அந்த மருந்து கொடுத்துருப்பீங்க, அந்த மருந்து உடம்புக்கு ஒத்துக்காம போகும்போது அனஃபிலாக்சிஸ் ஆகி ஒவ்வாமை ஆகி அதனால சடன் டிராப் குறையறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்புறம் ஆல்கஹால்னாலையும் நம்மளுக்கு ரத்த கொதிப்பு அளவுகள் திடீர்னு டிராப் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஸோ அப்போ மது குடிக்காம இருக்கிறதுக்கு ஒரு ரீசன் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இப்படி நான் சொல்லக்கூடிய சடன் ப்ரெஷருங்கிறது எப்படி நம்ம உடம்புல அறிகுறியா தெரியும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தலை சுத்தல் மயக்கம் மட்டும் கிடையாதுங்க. நம்ம கைகள்லாம் அப்படியே தொட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அப்படியே ஜில்லுன்னு இருக்கும், கைகள் பெரிஃபெரியெல்லாம் ஜில்லுன்னு இருக்கும். ஆனால் உடம்போட நடுப்பகுதியில் வந்து அந்த சில்னஸ் இருக்காது. ஸோ இதனால இங்கெல்லாம் வந்து பர்ஃபியூஷன், ரத்த அழுத்தம் குறைவுனால ரத்த ஓட்டமே கிடைக்கல, அதனால வந்து ஷாக்குக்கு போயிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். பிளஸ் ரொம்ப வீக்னஸ் இருக்கும், வாந்தி வர மாதிரி இருக்கும், கண்கள் கூட ஒரு மாதிரி பிளர்னு மயமயன்னு கொஞ்சம் கண் பார்வை குறையறத கூட உங்களால ஃபீல் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நல்லாவே தெரியும், அதோட அறிகுறி பயங்கரமா காட்டும். ஸோ இந்த மாதிரி சடன் டிராப் இருக்குன்னா அதை இமீடியட்டா ட்ரீட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த ரத்த அழுத்தம் குறையும் போது டக்குன்னு ஒவ்வொரு உறுப்பியா பாதிக்க ஆரம்பிச்சிடும், இதயம் செயலிழக்க ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு நுரையீரல் கெப்பாசிட்டி, நுரையீரலோட கெப்பாசிட்டி குறைஞ்சு போய் ஆக்சிஜன் உள்ள இழுக்க முடியாம போயிடும். அப்போ செயற்கை சுவாசம் வைக்க வேண்டியிருக்கும், ஆக்சிஜன் வைக்க வேண்டியிருக்கும் போன்ற பல்வேறு ஸ்டெப் ஷாக், அதுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு வேகமா போயிடும் பிரச்சனை. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது பட் இவ்வளவு தூரம் சொல்றேங்கிறதுக்காக பயப்படாதீங்க. இந்த மாதிரி சிவியர் ஃபார்ம் ஆஃப்
குறைந்த ரத்த அழுத்தம் மிக தீவிரமான ரத்த அழுத்த குறைவுங்கிறது மற்ற சிம்டமோட சேர்ந்து தான் வரும். காய்ச்சல் போன்ற மற்ற அறிகுறிகளோட சேர்ந்து தான் இந்த ரத்த அழுத்தம் குறையிறதும் ஏற்படும். அதனால் நீங்கள் பயப்படாதீங்க. வேறு எந்த அறிகுறியுமே இல்லாமல் ரத்த அழுத்தம் குறைவாக இருக்குன்னா அது வந்து இந்த மாதிரி எமர்ஜென்சி கிடையாது, சீரியஸ் கண்டிஷனே கிடையாது. அது வந்து ஈஸியாக குணப்படுத்திடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வேறு எந்த பிரச்சனையுமே இல்லை. நாங்கள் முதல்ல காமிச்ச அந்த சுகர் ப்ராப்ளமோ தைராய்டு ப்ராப்ளமோ வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னா நார்மலாகவே ரத்த அழுத்தம் குறைவாக இருக்குது அப்படின்னா அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் ரொம்ப சிம்பிள். ஸோ என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம்னா ஃபர்ஸ்ட் வந்து சால்ட் வந்து எப்படி நம்ம ரத்த கொதிப்பு அதிகமாக இருக்கும்போது ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கும்போது உப்பை குறைக்க சொல்கிறோமோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ரொம்ப குறைந்த ரத்த அழுத்தம் இருக்கும்போது ஓரளவு நார்மல் சால்ட் இன்டேக் இருக்கணும். ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது, பட் நார்மல் சால்ட் இன்டேக்கு குறைவாக எடுக்கக்கூடாது. நம்ம இந்திய உணவு பழக்கத்தில் வந்து நிறைய உப்பு ஆல்ரெடி சேர்த்து தான் நம்ம உணவுகள் சாப்பிட்றோம். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் அதிகப்படுத்தி எதுவும் உப்புலாம் போட வேண்டியதில்லை. பட் நார்மலாக நம்ம போடக்கூடிய உப்பு சத்துங்கிறது நம்மளுக்கு கிடைச்சா நல்லது, ரத்த அழுத்தத்துக்கு நல்லது. அதே மாதிரி ஆல்கஹால் கூட குறைக்கலாம், மதுலாம் குறைக்கலாம்னு சொன்னோம் இல்லையா, அதனால இதெல்லாம் அவாய்ட் பண்ணியே ஆகணும். இதெல்லாம் பிக் நோ ஃபார் குறைந்த ரத்த அழுத்தம். கண்டிப்பாக இதை அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி வேற ஏதாவது காய்ச்சல் இந்த மாதிரிலாம் வரும்போது இந்த மாதிரி குறைந்த ரத்த அழுத்தக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நிறைய குடிக்கணும். நிறைய ஓஆர்எஸ், ரெடி டு ட்ரிங்க் ஓஆர்எஸ் இருக்குது, ஜூசஸ் இருக்குது, பல வகைகள் இருக்குது, சூப் இருக்குது. வைரஸ் தொற்றுகள், பாக்டீரியா தொற்றுகள் போன்ற விஷயங்கள் ஏற்படும் போது கண்டிப்பாக நல்ல தண்ணி குடிக்கணும். நீர் ஆகாரம் நிறைய எடுத்துக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்களுமே ரெகுலர் உடற்பயிற்சி செய்யறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. உடற்பயிற்சிங்கிறது எல்லா விஷயத்துக்கும் ஹெல்ப் பண்றது. பிபி அதிகமாக இருந்தால் குறைக்குது, குறைவாக இருந்தால் அதிகப்படுத்துது. ஸோ பாடியே நம்ம உடம்பே நம்மளை வந்து குணப்படுத்துறதுக்கு ஆத்துறதுக்கு தேவையான ஒரு மிகப்பெரிய விஷயம் உடற்பயிற்சி. நார்மல் வாக்கிங் போங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம். அப்புறம் நைட்டு தூங்கும்போது முடிஞ்சா உங்க பெட் எண்டு நீங்க தூங்குற உங்களோட தலைப்பகுதி வந்து கொஞ்சம் எலிவேட்டடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்கள் கால் பகுதியிலிருந்து உங்கள் தலைப்பகுதி கொஞ்சம் எலிவேட்டடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. முடிஞ்ச இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா பில்லோ கொடுத்து நீங்கள் தூங்குனீங்கன்னா உங்கள் ஹெட் எண்டு கொஞ்சம் எலிவேட் ஆகிடுது. ஸோ இந்த நிலையில் படுக்கிறது உங்களுக்கு குறைந்த ரத்த அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு நல்லது. ஸோ படுக்கிறது இந்த மாதிரி எலிவேட்டடாக படுக்கணும். எந்திரிக்கும் போது நான் ஃபர்ஸ்ட்ல காமிச்ச மாதிரி வேகமாக எந்திரிக்கக்கூடாது. உட்காந்துருந்தாலும் சரி படுத்திருந்தாலும் சரி எந்திரிக்கும் போது கிராஜுவலாக மெதுவாக ஃபர்ஸ்ட் படுத்த நிலையிலேருந்து உட்காந்த நிலையில் கொஞ்சம் நேரம் உட்காந்து நல்லா டீப் பிரீத்திங் ஒரு 5 வாட்டி பண்ணிட்டு நல்லா மூச்சு இழுத்து விட்டுட்டு ஆழமாக மூச்சு இழுத்து விட்டுட்டு ஒரு 5 வாட்டி பண்ணிட்டு அதுக்கப்புறம் மெதுவாக ஸ்லோவாக எந்திரிங்க, உட்காந்துருக்கும் போதும் இல்லை படுத்திருக்கும் போதும். ஸோ அது வந்து உங்களுக்கு ரத்த அழுத்தம் ட்ராப் ஆகிறத குறைக்கும். அப்புறம் 6வதா வெயிட் தூக்காதீங்க. பெரிய வெயிட் தூக்குறீங்க அப்படின்னா வந்து தனியாக தூக்காதீங்க, அது நல்லது கிடையாது. அது மாதிரி டாய்லெட் போகும்போது ரொம்ப முக்கி ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க டாய்லெட்டில், அதுவும் முக்கியம். ஏன்னா அது டக்குன்னு பிபி அது வந்து ஒரு விதமான ப்ரெஷர் அழுத்தம் தானே. அதனால வந்து டாய்லெட் போகும்போது முக்கி போகாதீங்க, நார்மலாக வெயிட் பண்ணுங்க. இந்த கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் குறித்த வீடியோவே நான் போட்டிருக்கேன். அதுலேயே எப்படி டாய்லெட் போகணும், எப்படி நம்ம குடல் இயங்குதுங்கிறத குறித்துலாம் ரொம்ப டீப்பாக விளக்கியிருக்கிறேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா புரியும். அதனால தேவையில்லாமல் ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க, யாருமே ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது டாய்லெட் போகும்போது. அதுதான் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறது. அதே மாதிரி ரொம்ப நேரம் நிற்காதீங்க. ரொம்ப நேரம் நிற்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து சம்டைம்ஸ் அவங்களோட ரத்த அழுத்தத்தை வேகமாக குறைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால ரொம்ப நேரம் நிற்கிறத அவாய்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வெயிலையும் வந்து முடிஞ்ச அளவு ரொம்ப நேரம் இருக்கிறத வந்து வெயில் இருக்கிறதையும் அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். இதுவுமே வந்து ரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடிய காரணிகள்ல ஒண்ணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சில பேருக்கு சாப்பிட்ட உடனே அந்த அதிகமாக சாப்பிட்ட உடனே ரத்த அழுத்தம் வரும், ரத்த அழுத்தம் குறையும்னு சொன்னோம் இல்லையா. அதனால வந்து சாப்பிடும் மீல்ஸ், நம்ம சாப்பிடக்கூடிய உணவுங்கிறத ரொம்ப ஹெவியா ஒரே சமயத்தில் ஹெவியா நிறைய சாப்பிடாம மீல்ஸை கொஞ்சம் பிரிச்சுக்கிறது, கொஞ்சமாக சாப்பிட்றது, அப்படி பசிச்சா மறுபடியும் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிறதுங்கிற விஷயத்தை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்ட பின்னாடி வரக்கூடிய அந்த குறைந்த ரத்த அழுத்தம் வராது. அப்படி ரொம்ப தேவை எதுவுமே பண்ணியுமே குறையல, இந்த மாதிரி அடிக்கடி இந்த தலை சுற்றல் வருது அப்படின்னா நம்ம கால்களுக்கு வந்து ஒரு எலாஸ்டிக் ஸ்டாக்கிங்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஸ்டாக்கிங்ஸ் மாதிரி போடும்போது நம்ம கால்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குறோம். ஸோ இந்த கால் பகுதியில் அழுத்தத்தை கொடுக்கும்போது அந்த ரத்தம் தேங்கிறது இந்த இடத்துல தடுக்கப்படும். கொஞ்சம் ரத்த அழுத்தம் அதனால உடனடியாக குறையிறது தடுக்கப்படும். கடைசியாக இதுக்கு ஏதாவது மருந்துகள் இருக்கா? மருந்துகள் இருக்கு. ஃப்ளூட்ரோகார்டிசோன், மெடோட்ரின் போன்ற விஷயங்கள் இதெல்லாம் வந்து நம்ம டாக்டர்கள் தான் ப்ரிஸ்கிரைப் பண்ண முடியும். ப்ளஸ் எந்த டாக்டரும் இது அதிகமாக இப்போ ப்ரிஸ்கிரைப் பண்ணுறதே கிடையாது. இது அந்த அளவுக்கு தேவை ஏற்படாது. நம்ம வந்து இந்த மாதிரி மெத்தட், இந்த மாதிரி முறைகளில் நம்ம ஃபாலோ
ஃபாலோ பண்ணி நம்மளோட ரத்த அழுத்தத்தை ஓரளவு நார்மல் லெவலில் வச்சுக்கலாம். நம்ம தேவையில்லாமல் மருந்துகள் சாப்பிட வேணாம். இந்த மருந்துகளுக்கு நிறைய சைடு எஃபெக்ட் இருக்கு. ஸோ அதனால மருந்துகளை அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஸோ இது வரைக்கும் நான் இப்போ 3 வீடியோஸ் போட்டிருக்கிறேன். நான் போன 2 வீடியோலையுமே சொன்னேன் அடுத்த வீடியோ வந்து ரத்த கொதிப்புக்கு மாத்திரைகள் மருந்துகள் குறித்த வீடியோ அப்படின்ட்டு. பட் அதுக்கு பதிலாக நான் இப்போ குறைந்த ரத்த அழுத்தம் குறித்த வீடியோவை போட்டுட்டேன். அதனால மறுபடியும் 3வது வாட்டியாக சொல்கிறேன், அடுத்த வீடியோ வந்து ரத்த அழுத்தத்துக்கு மாத்திரைகள், அதோட சைடு எஃபெக்ட், அதோட பக்க விளைவுகள் குறித்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்றேன். Until then, goodbye from டாக்டர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம்.